நம்ம போன வீடியோவில் பார்த்தோன்னா வண்டியோட டேங்க் ஃபில் பண்ணி கெப்பாசிட்டி என்ன வருதுன்னு பார்த்தோம். 18 லிட்டர் பிடிச்சிது. ப்ளஸ் ஆல்ரெடி டேங்க்கில் இருந்த 1.5 லிட்டர் சேர்த்து மொத்தம் 19.5 லிட்டர் பிடிச்சிது. ஸோ அந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மைலேஜ் ஆவரேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலான்னு. பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் 100 கிலோமீட்டரில் டேங்க் ஃபில் பண்ண முடியல. இப்போ 160 கிலோமீட்டர் வரைக்குமே நான் வண்டியை ஓட்டிட்டேன். ஸோ போன ஓடோமீட்டர் ரீடிங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில். அது பார்த்தீங்கன்னா 1,31,453 கிலோமீட்ரு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் ரீடிங்கு 1,31,613 கிலோமீட்ரு. ஓகேவா? ஸோ 160 கிலோமீட்டர் நம்ம இப்போ ஆவரேஜாக ரன் பண்ணிட்டோம். இப்போ பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு டேங்க்கை வந்து ரீஃபில் பண்ணுவோம். எவ்வளோ வந்து டேங்க் பிடிக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டிரைவிங் ரைடு ஃபுல்லாகவே நான் பார்த்தீங்கன்னா வண்டியை ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்டல. 50-60 தான் மெயின்டைன் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 70 வரைக்கும் போனேன். ஸோ இப்போ இந்த ஸ்பீடுக்கு எவ்வளோ ஆகி டேங்க் ஃபில் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் ஃபில் ஆகிருக்கு. இதுவரை 2.5 லிட்டர் ஃபில் ஆகிருக்கு. ஸோ 3.2 லிட்டர்ஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ நம்ம மைலேஜ் கால்குலேட் பண்ணால் 160 கிலோமீட்டர் ட்ரிவன் டிவைடட் பை டோட்டல் லிட்டர்ஸ் ஃபில் 3.2 போடும்போது நமக்கு 50 ஆவரேஜ் கிடைக்குது மைலேஜ். ஓகே, ஸோ இப்போ அகெயின் ரீஃபில் பண்ணி இதுக்கு என்ன ரேஞ்ச்